முருகா காலை வணக்கம். முருகா சரணம். முருகா நன்றி நன்றி. 30/9/2025ங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்க. முருகனுக்கு பிடிச்ச அமோகமான நாளுங்க. விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் இன்னைக்கு 14ஆம் தேதிங்க. இன்னைக்கும் கீழ் நோக்கு நாள் தானுங்க. இன்றைய நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 7:45 ஆரம்பிச்சு 8:45 வரைக்கும் இருக்குதுங்க. மறுபடியும் சாயந்தரம் 4:45 ஆரம்பிச்சு 5:45 வரைக்கும் இருக்குதுங்க. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 10:45 to 11:45, மறுபடியும் இரவு 7:30 to 8:30ங்க. அதே சமயத்தில் ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு தான் வருதுங்க. 3 to 4:30 வரைக்கும் இருக்குன்னு வச்சுங்களேன். குளிகையை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 12 மணிக்கு ஆரம்பிச்சு 1:30 வரைக்கும் இருக்குதுங்க. யமகண்டத்தை பொறுத்த காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சு 10:30 வரைக்கும் இருக்குதுங்க. சூலம் இன்னைக்கு வடக்கு திசைங்க. அதனால பரிகாரம் இன்னைக்கு பாலுங்க. சூரியோதயம் காலை வழக்கம் போல 6 மணி 3 வினாடிக்கு ஆரம்பிக்குது. திதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பிற்பகல் 2:52 வரைக்கும் அஷ்டமி திதி, அதுக்கப்புறம் நவமி திதியா மாறுதுங்க. இன்னைக்கு நட்சத்திரத்தை எடுத்து பார்த்தா அதிகாலை 4:22 வரைக்கும் இன்னைக்கு மூல நட்சத்திரம், அதுக்கப்புறம் பூராடம் நட்சத்திரமா ஃபுல் டே இருக்குதுங்க. யோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகாலை அதே 4:22 வரைக்கும் இன்னைக்கு அமிர்த யோகம், அதுக்கப்புறம் சித்த யோகமா மாறுதுங்க. சந்திராஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகாலை 4:30 வரைக்கும், அதாவது 4:22 மணி வரைக்கும் உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம், அதுக்கப்புறம் ரோகிணி நட்சத்திரமா சந்திராஷ்டமம் இன்னைக்கு இருக்குதுங்க. அதனால ரோகிணி நட்சத்திரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும்னு வச்சுங்களேன். சரிங்க, இன்றைய கோச்சார அமைப்பு எப்படின்னு பார்க்க போலாங்களா? மிதுனத்துல குரு இருக்காருங்க, சிம்மத்துல சுக்கிரன் கேது இருக்காங்க, கன்னியில சூரியன் புதனும் இருக்காங்க, துலாத்துல செவ்வாய் இருக்காங்க, தனுசுல சந்திரன் அப்புறம் மாந்தியும் அதில் சேர்ந்துக்கிறாரு, கும்பத்துல ராகு இருக்காங்க, மீனத்துல சனி வக்ர ஸ்டேட்ல இருக்காரு. இந்த கோச்சார அமைப்பை பேஸ் பண்ணி இன்றைய செவ்வாய்க்கிழமை முருகன் அருளால உங்க ராசி பலன் எப்படின்னு பார்க்க போலாங்க. முருகா சரணம். முருகா போற்றி. எத்தனை வேலை இருக்கட்டுங்க சார், எவ்வளவு சிரமங்கள் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் இன்னைக்கு என்னுடைய குலதெய்வத்தையும் ஏதோ ஒரு இஷ்ட தெய்வத்து கோயிலுக்கு முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு ஆன்மீக சிந்தனை இன்னைக்கு காலையிலேயே தோன்றக்கூடிய இந்த மேசராசிக்கு இந்த புரட்டாசி 14 ஒரு நல்ல நாளாக இருக்க போதும். உங்கள் சிந்தனையே மாறுபட்ட சிந்தனையினால இன்னைக்கு உங்கள் சுய முயற்சி வெற்றி அடையக்கூடிய காலகட்டம் நல்லாவே இருக்கு. அது இதுவரைக்கும் இந்த தடங்கல்கள் நீங்கி எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு அமோகமான நாள் இந்த மேசராசிக்கு இந்த புரட்டாசி 14ஆம் தேதி. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எல்லா விஷயத்திலையுமே ஒரு புதுவிதமான அனுபவம், புதுவிதமான உத்வேகம் கிடைக்கக்கூடிய அட்டகாசமான நாளில் குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடும்பத்தில் அன்பு எப்படி இருக்குது, பாசம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா குடும்பத்தார் அப்பா அம்மா சகோதர சகோதரிகள் வகையில் அப்பா அம்மாவுக்கு ஒரு சின்ன சின்ன உடல்நிலை கோளாறுகள் இருந்தாலும் பெரிய பாதிப்பு இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்காது. சகோதர சகோதரிகள் உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருப்பாங்க. உங்களுக்கு மாணவ மாணவிகள் அதாவது குழந்தை குட்டி இருந்தால் படிப்பில் எந்த தொந்தரவும் இல்லை, நல்லா படிக்கக்கூடிய நல்ல ஒரு சிந்தனையாக தான் இருப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. பர்டிகுலராக அம்மனியை பொறுத்தவரைக்கும் எடுத்து பார்த்தா உங்களுக்கு அனுசரணையாக நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே செய்யக்கூடிய ஒரு அழகான அன்பான அற்புதமான ஒரு துணைவியாக அற்புதமான ஒரு அம்மனியா அமைஞ்சிருக்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த மேசராசிக்கு கொஞ்சம் இருக்குங்க. மற்றபடி தொழில் வியாபாரம் வேலையை பொறுத்தவரைக்கும் எடுத்து பார்த்தா வியாபாரம் தொழிலில் கொஞ்சம் சுணக்கங்கள் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்தாலும் உங்களை பாதிக்கிற அளவுக்கு எதுவும் இருக்காது. உங்கள் மாறுபட்ட சிந்தனையினால் அதை வளம் பெறக்கூடிய அளவில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய வியாபாரம் தொழில் அமோகமாக இருக்குதுங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்க. நிகர லாபம் நீங்கள் நினச்சபடி கண்டிப்பாக கிடைக்க போகுது. வேலையை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக தான் போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க. சப்பார்டினேட்ஸ் நீங்கள் சொல்கிறத கேட்கக்கூடிய ஒரு காலகட்டம் நல்லாவே இருக்குதுங்க அந்த கோச்சார அமைப்பு. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படணுங்கிறது இல்லைங்க. மற்றபடி உங்களுக்கு பொருளாதாரம், நிதி, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் அல்லது வரவு செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பொருளாதாரம் ஓரளவுக்கு மேம்பட்டு நல்லாவே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். வியாபாரம் தான் பொருளாதாரம் நல்லா தானே இருக்குது, அப்புறம் என்ன கேள்வி. ஆனால் வரவுக்கும் செலவுக்கும் கணக்கு பார்த்தா பெரிய அளவுக்கு சேமிப்பு பண்ணக்கூடிய காலகட்டம் இல்லைங்க. சந்தோஷமாக இருக்கலாங்க. அதனால் வரவு செலவு கொஞ்சம் கை கடிக்காத அளவுக்கு தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். கடன் சார்ந்த பிரச்சனைகளில் கொஞ்சம் தெளிவு இருக்கக்கூடிய ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு வராக்கடன் கூட இன்னைக்கு ஓரளவுக்கு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நல்லாவே இருக்குதுங்க. மற்றபடி வண்டி வாகனம் புதிய முயற்சிகள் வாங்குறப்ப அது ஒன்றும் நல்லா தான் நடக்கும், ஒன்றும் தொந்தரவு கிடையாதுங்க. எது பண்ணாலும் சரி 1-2 டைம் யோசனை பண்ணி தான் பண்ணுவீங்க. அந்த யோசனையே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை தேடித்தரும். மொத்தத்தில் உங்களுக்கு இந்த உடல் மனம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக என்ஜாய் பண்ண போகிறீங்க. அதுலேயும் அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய புதுவித அனுபவம் கிடைச்சி ஹாப்பிக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்க போகிறீங்க. பரணியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேன்மை அடையக்கூடிய உங்கள் முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்கக்கூடிய அருமையான நாளுங்க. கிருத்திகையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக போயிட்டீங்கன்னா இந்த நாள் அமோகமாக கொண்டாடிக்கலாங்க. மேசராசினியர்களே, நல்லது பலிக்கட்டும். சென்னிமலை முருகனுடைய அருள் முழுசாக உங்களுக்கு கிடைக்கட்டும். நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. ரிஷபராசி என்பர்களே, எல்லாத்தோடையும் உங்கள் அனுசரணையாக போகணும்.
நான் பிடிச்சது தான் பெருசு, எனக்கு தெரியாத உலகம் எவனுக்கு தெரியும், ஏன் முருகா அப்படின்னு சண்டை வம்பு தும்புக்கெல்லாம் போயிடக்கூடாது. அவங்க சொல்கிறதே ஒரு கருத்து இருக்குமாப்பா, கேட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டோம்னா இன்னைக்கு நம்மளை பகைவர்களே யாரும் இருக்க மாட்டாங்க, அனுசரணையாக நாடுப்பா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. ஸோ வி கேன் அட்ஜஸ்ட் ஃபார் அதர் பர்சன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ரிஷபராசி நேரில் இருந்துட்டிங்கன்னா இன்றைய நாள் அமோகமாக கொண்டு வரலாம். மற்றபடி வெளியில் போகிறீங்க, கொஞ்சம் காசு பணம் இருக்குது, நண்பர்களை பார்க்குறீங்க, வாடா போய் சாப்பிடலாம் அப்படின்னு கண்ட பக்கம் சாப்பிடப்படாது. உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பாதிக்கிற அளவுக்கு இருக்கங்காட்டி உங்களுக்கு கொஞ்சம் தேவையில்லாத சாப்பாட்டை குறைப்பது நல்லது. மற்றபடி உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பம் பாசம் அன்பு அப்படித்தானே எடுத்து பார்த்தா குடும்பத்தில் நல்லாவே இருக்கிறாங்க, ஒன்றும் சப்போர்ட் இல்லைங்க. அம்மனே உங்களுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு பிறவி அப்படிங்கிற மாதிரி அன்பை பொழிஞ்சு தள்ளுவாங்க. நிகரில்லாத அன்பு அப்படின்னா என்னென்ன புரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சுப செய்தியும் வரக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்குது. அப்பா அம்மாவனுடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு முழுமையாக கிடைக்கும். சகோதர சகோதரிகள் வகையில் எந்த பிரச்சனையும் இல்லை, புள்ள குட்டி வகையிலும் ஒன்றும் தொந்தரவு இல்லைங்க. யாரும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நீங்களாக போய் வம்பு தும்பு போகாமல் இருந்தால் சரின்னு வச்சுக்கங்களேன். வாய்த்துடுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு, அது கொஞ்சம் குறைச்சிக்கணும். அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு வீண் வாக்குவாதம், வெட்டி அரட்டைகள், தேவையில்லாத பேச்சுக்கள், அடுத்த விஷயத்தில் போய் மூக்க நுழைக்கிறது, இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டீங்கன்னா இன்றைய நாள் ரிஷபத்துக்கு அமோகத்திலே அமோகமாக கொண்டாடலாம். இல்லைன்னா கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய காலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எதுலேயுமே ஒரு ஆடம்பரமாக செலவணும் அப்படின்னு நினைக்கிற நீங்கள் அம்மனி மட்டும் அதை விட மாட்டாங்க. ஆனால் ஏன் எப்போ பார்த்தா கண்ட பக்கம் செலவன்ட்டே இருக்கிற, நாளைக்கு சேமிச்சு வைக்கவே தெரியாத உனக்கு அப்படின்னு கொஞ்சம் கடிஞ்சும் பேசுவாங்க. அன்பால் பாசத்தால் பேசுகிறத புரிஞ்சுக்கிட்டு சண்டைக்கு போகாமல் இருக்கு. சரிங்க அம்மனி என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ணால் பல கஷ்டம், அது இது ஒரு கஷ்டம் அப்படின்னு உங்கள் செலவை கூட நீங்கள் குறைக்கிற அளவுக்கு கஷ்டமாக நினைக்கக்கூடாது. மிச்சம் பண்ணுற காலகட்டத்தில் இருக்கீங்க. அதே சமயத்தில் வேலை வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் சுணக்கங்கள் கிடையாது, தைரியமாக பண்ணுவீங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாம் மச்சி, வா மச்சி அப்படின்னு வியாபாரம் தொழில் துணிஞ்சு இறங்குவீங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் சார் டோன்ட் வரி சார் நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு மேல் அதிகாரிகளுக்கே ஒரு ஊக்கம் தரக்கூடிய ஒரு உண்மையான ஒரு உண்மையான ஒரு என்ன சொல்கிறது எம்ப்ளாயாக நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க இன்றைக்கி. அந்தளவுக்கு கொஞ்சம் இருக்குது. உங்கள் பேச்சில் தொழில் பண்ணுற வியாபாரம் பண்ணுற வேலை இடத்துல கவனம் மற்றவங்க மேலே மற்றவங்களை கவனிக்கிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்குவீங்க. அதுலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஆனால் புடிவாத குணம் கொஞ்சம் இருக்குது, அதை மட்டும் முதல்ல சொன்ன மாதிரி விட்டு கொடுத்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வச்சுக்கலாம். மற்றபடி கடன் சார்ந்த பிரச்சனைகள், வரவு செலவு, பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தேக்க நிலைகள் மந்த நிலைகள் இருந்தாலும் என்ன சார் வியாபாரம் ஆகா ஓகோன்றது, தொழில் தொட்டதெல்லாம் தொடங்குது, பணங்காசு தங்கமானதே சார் அப்படிங்கிற ஒரு மனம் கஷ்டப்படுற அளவுக்கு சில இருக்குது. ஓஹோ நடக்குது, வரவும் வருது, ஆனால் கொடுக்க வேண்டிய பாக்கி சாக்கியே கொடுத்துட்டு மிச்சத்தை பார்த்தா 100 கூட மிச்சமாகலை அப்படின்னு ஒரு மந்தத்தன்மை ஒரு கொஞ்சம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஸோ வரவு ஓகோன்னு இருக்கு, செலவுன்னு இல்லைங்க, கொடுக்க வேண்டிய பிரச்சனையை கொடுத்தான் ஆகணும். அப்படிங்கிறப்ப சேமிப்பு பெரிய லெவலில் பண்ண முடியாதுங்க ரிஷபராசி நேயர்களே. மற்றபடி உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துக்கு முன்ன பின்னதான் இருக்கும், ரைட்டுங்களா? வம்பு தும்புக்கு போகாமல் சரி வரவு செலவு சரியாக போச்சு நினச்சிங்கன்னா மன ஆரோக்கியம் ஓகோன்னு இருக்கு. ஒன்று பத்தலையா அப்படின்னு நினச்சிங்கன்னா மனசு கொஞ்சம் என்ன தாழ்வு மனப்பான்மை போகணும்னு வச்சுக்கலேன். ஸோ உங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் தான் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இந்த நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. மற்றபடி கிருத்திகையை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் அனுசரித்து போகணும், வம்பு தும்பு போகப்படாது. குடும்பத்தில் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அமோகமாக கொண்டாடலாங்க. ரோகிணியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோபதாமல் பஞ்சமே இல்லாமல் இன்றைக்கி வரும். தொட்டதுக்கெல்லாம் கோபம், வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா வண்டி ஓடாமலே கோபம் வரும். என்னைய வண்டி தயாரிச்சுக்கிறேன் ஆனால் பெட்ரோல் போட்டிருக்க மாட்டோம், நமக்கு தெரியாது. அப்பேற்பட்ட என்னென்ன காரணம் தெரியாமல் கோபம் ரிஷபத்துக்கு எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து நடந்துக்குவாங்க. மிருகசீரிசத்தை பொறுத்த வரைக்கும் பல வாய்ப்புகள் தேடி வந்து கிடைச்சாலும் உங்கள் கோப தாபத்தினால அதை தள்ளி போகக்கூடிய காலம் இருக்குது. மொத்தத்தில் ரிஷபம் இன்னைக்கு கோபத்தை குறைச்சிக்கிட்டு பேச்சில் நிதானமாக கடைபிடிச்சிங்கன்னா இன்றைய நாள் அமோகத்திலையும் அமோகமாக என்ஜாய்ஃபுல் டேவாக கொண்டாடலாம். நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. மிதுனராசி நேயர்களே, புரட்டாசி 14 காலையில் எந்திரிச்சொன்னேன் மனம் குழு 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 குழுன்னு நெகிழ்த்தன்மைன்னு சொல்லுவாங்களே, மனம் நெகிழத்தன்மை அடையிற அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு இன்பகரமான ஒரு செய்தி ஒன்று ஒரு சந்தோஷப்படலாம். இப்போ ஏற்பட்ட செய்தி இன்னைக்கு காலங்காலத்தில் எதிர்பார்க்கலையே அப்படின்னு ஏதோ ஒரு உங்கள் மனசை ரொம்ப பிடிச்சமான செய்தி வர்றப்போ சந்தோஷத்துக்கு பஞ்சமே இருக்காது. கொண்டாடக்கூடிய நாளாக தான் காலையிலேயே மிதுன ராசி நேயர்களுக்கு புரட்டாசி 14ஆம் தேதி இந்த அக்டோபர் 30ஆம் தேதி அமைஞ்சிருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையுமே எடுத்தங்க வலுத்துன்னு பண்ணாமல் 1க்கு 2 டைம் யோசனை பண்ணி தகுந்த ஆலோசனை பேரில் தான் முடிவெடுப்பீங்க. அந்த முடிவு உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. ஆனால் பல பேரை கன்சல்ட் பண்ணாமல் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் சாதகமாக இல்லாமல் பாதகமாக போகக்கூடிய காலகட்டம் இருக்குங்காட்டி அந்த முடிவெடுக்கிற விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மிதுன ராசி நேயர்களே.
மற்றபடி நீங்கள் நினச்சிட்டு இருந்த காரியங்கள் கைகூடி வரக்கூடிய காலகட்டம் இந்த புரட்டாசி 14 நடக்க போகுதுங்க. மற்றபடி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தா உங்களுக்கு ஒரு முன்ன பின்ன ஒரு சப்போர்ட்டும் இருக்கும், சில விஷயம் சப்போர்ட்டும் இல்லாமல் இருக்கும். அதனால் சூழ்நிலை கருதி எந்த விஷயத்துக்கு நம்ம அவங்கள்ட்ட பேசுகிறோமோ அதை பொறுத்து கொஞ்சம் சப்போர்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். குடும்பத்தினால ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது, பெரிய அளவுக்கு சப்போர்ட்டும் இருக்காது. கொஞ்சம் ஆவரேஜான ஒரு லைஃப்பை இன்றைக்கி கடந்து போகலாங்க. அன்பு பாசத்துக்களை பஞ்சம் இருக்காது, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க. வீட்டை பொறுத்த வரைக்கும் சுபசெய்தி தடங்கள் இருந்தால் இன்றைக்கி கொஞ்சம் சுபசெய்திக்காக அலைச்சல் கூட சில பேருக்கு வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. மொத்தத்தில் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு முன்னாடி சொன்னால் கூட இந்த ஒரு சின்ன குறைபாடு இன்றைக்கி கொஞ்சம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். என்ன பண்ணுறது, ஒன்று ப்ளஸ்னா ஒன்று சின்ன மைனஸ் இருக்க தானே செய்யும். அதே சமயத்தில் உங்களுக்கு வேலையாகட்டும் அல்லது தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன ஒரு மந்த நிலை, ஒரு தேக்க நிலை இருக்கும். பட் மனசு அதில் இல்லை உங்களுக்கு பெரிய பாதிப்பு அடையாது. பார்த்துக்கலாம் விடு, நேற்று நல்லா இருந்தது, இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, பார்த்துக்கலாம் விடு அப்படின்ட்டு நீங்களும் உங்களையே சமாதானப்படுத்திக்கிட்டு அந்த அடுத்தது எப்படி அந்த தொழிலை இம்ப்ரூவ் பண்ணலாம், வியாபாரத்தை டெவலப் பண்ணலாம், எப்படி வருமானத்தை பெருக்கலாம், எப்படி வேலையில் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு திங்கிங் உங்களுக்கு நல்ல சிந்தனையாக வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி வரவை விட தேவையற்ற செலவுகள் செய்யக்கூடிய காலகட்டம் இருக்குங்காட்டி அந்த தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா கடன் வாங்கி செலவுன்னா கூட பத்தாத காலகட்டத்தில் தான் ஒரு சூழ்நிலை அமையுதுன்னு வச்சுக்கோங்க. எப்படி பார்த்தாலும் நிதி நிலைமை, பொருளாதாரம் அப்படிங்கிறப்போ ஒரு மந்த நிலை, ஒரு தேக்க நிலை, வரவுக்கு மீறிய செலவு அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இருக்குங்காட்டி கொஞ்சம் பார்த்து நிதானமாக சூதானமாக செலவழிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கீங்க மிதுன ராசி நேயர்களே. மற்றபடி வாடிக்கையாளர்களும் சரி, வேலையாட்களும் சரி, எல்லாத்தையுமே புரிஞ்சுக்குவீங்க. அவங்களுடைய தாட்ஸ் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான ஒரு ஸ்டெப்பை கண்டிப்பாக எடுத்து வைப்பீங்க. உடல் மனம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முன்ன பின்ன கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். சூழ்நிலையை பொறுத்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி தான் போகணும். எதுலேயுமே உங்கள் பேச்சுக்கள்லையும் சரி ஒரு தெளிவு வேணும், நிதானம் வேணும், பொறுமை வேணும். என்னதான் ஆர்வமாக இருந்தாலும் கொஞ்சம் அவசரப்பட்டு எதையும் பேசாமல் நிதானமாக இருந்துட்டிங்கன்னா மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான உற்சாகமான ஒரு துடிப்பு மிக்க நாள் அப்படின்னு சொல்லாங்க. திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு எதுவும் கிடைக்கலையே அப்படின்னு மன ஏக்கம் வரக்கூடிய காலகட்டம் இருக்குங்காட்டி கொஞ்சம் தாண்டி போக வேண்டிய சூழல் இருக்கீங்க. புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவசரப்பட்டு கொஞ்சம் எதையுமே கமிட்மெண்ட் எதுவும் கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமை நிதானத்தோடு இருந்தீங்கன்னா மிதுனம் இன்னைக்கு ஒரு 60-40 அப்படின்னு சொல்லலான்னு வச்சுங்களேன். நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. கடகராசி என்பர்களே, யாருமே புரிஞ்சுக்க பண்ணிக்கிறாங்க சார். ஓடி ஓடி எத்தனை வேலை செஞ்சேன், எத்தனை பேருக்கு நானும் கேட்கறதுக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணேன், நம்மளை பற்றி ஒரு கஷ்டம் நஷ்டம்னா ஒரு பயம் கேட்கறதில்ல அப்படின்னு புரட்டாசி 14 புலம்புறது கடகராசி நேயர்களுக்கு கொஞ்சம் நேச்சுரலாகவே தெரியுது. அப்படி இருந்த உங்களுக்கு சில நண்பர்கள் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு விட்றா எல்லாரும் நம்மளை போல இருப்பாங்களா அப்படின்னு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தக்கூடிய நல்ல நட்புகள், நல்ல உறவுகளும் தெரிவாங்க. அதனால் பழசை நினச்சி நீங்கள் மனசை கவலைப்படக்கூடாது. பழசை நினச்சி அசை போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நாள் கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்குது. நீங்கள் பழசை கடந்து இன்றைய நாள், இன்னைக்கு இருக்கிற நாள் எனக்காக படைக்கப்பட்டது நினச்சிங்கன்னா சுறுசுறுப்பாக விவேகமாக இன்றைக்கி ஒரு உற்சாகமாக நீங்களே மாற்றிக்குவீங்க. அந்த நாளை ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப மதிநுட்பமாக ஆராய்ச்சி பண்ணி எப்படி செய்யலாம் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணி இந்த நாளை அட்டகாசமாக கொண்டு போயிடுவீங்க. எல்லாம் என் கையில் அப்படின்னு ஓவர் கான்ஃபிடென்ட் இல்லாமல் நார்மல் கான்ஃபிடென்ட்டால ஒரு செயலை பண்ணிங்கன்னா, ஓவர் கான்ஃபிடென்ட் ஹெட் வெயிட்டுங்க, நார்மல் கான்ஃபிடென்ட் நம்ம தன்னம்பிக்கை. ஹெட் வெயிட் இல்லாத தன்னம்பிக்கையில் இன்னைக்கு வாழ பழகிட்டிங்கன்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு இந்த ராசியில் உங்களை அடிச்சுக்கிற ஆளே கிடையாது. அப்பேற்பட்ட உங்களுக்கு பல போட்டி பொறாமைகள் எல்லாத்துலேயும் இருக்கும். அதை தாண்டி ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழிமுறையும் கிடைக்கும். கேட்டுங்களா? பழையது கடந்தும் புதியது புதுசாக கற்றுக்குறோம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாள் தானுங்க. அதே சமயத்தில் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கஷ்ட நஷ்டம் தெரிஞ்சுட்டு அனுசரித்து போயிடுவாங்க. ஏங்க டல்லாக இருக்கிறீங்க, விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு அம்மனி ஃபுல் சப்போர்ட் இருக்குது. அப்பா அம்மா ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். புள்ள குட்டி அவங்களாம் தொந்தரவுலாம் இருக்காது. நல்ல ஒரு படிப்பு வேலை எல்லாமே ஒரு அமோகமாக அமையும். சகோதர சகோதரி வகையில் பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் இல்லைங்க. அவங்களுடைய ஆதரவு எல்லாமே இருக்கும். ரைட்டுங்களா? அம்மனுடைய அன்பும் அரவணைப்பும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதில் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த இஷ்யூஸ் வர மாதிரி தெரியலிங்க. அதே சமயத்தில் வியாபாரம் தொழில் வேலையை பொறுத்த வரைக்கும் சுணக்கம் இல்லாத ஒரு தெளிவான முடிவெடுத்து நிகர லாபம் அதிகமாக ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு நல்லாவே இருக்குது. வேலையை பொறுத்த வரைக்கும் அதிக பழு, அதாவது என்ன சொல்கிறது, ஓவர் வேலையை கொடுத்தா கூட எல்லாத்தையும் ஈஸியாக முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கு. நல்ல மதிப்பு நன்மதிப்பு நல்லாவே இருக்குன்னு வச்சுங்களேன். மற்றபடி பொருளாதாரம் கடன் சார்ந்த பிரச்சனைகள் வரவு செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் மனசளவில் தைரியமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. ஒன்றும் பெருசாக அதெல்லாம் பாதிப்பு ஒன்று இருக்கு இல்லைன்னு வச்சுங்களேன். சின்ன சின்ன கடன் இருந்தால் கூட அதை அடைச்சிக்கிட்டு ஓகே அந்த பிரச்சனை முடிஞ்சதப்பா
லாபம் இல்லாட்டி லாபத்தில் கடன் கொடுத்துட்டோம்ல, கடன் அடைச்சிட்டோம்ல, பெரிய சேமிப்பு இல்லாட்டி பரவாயில்லைன்னு லாபத்தை கடன் மூலியமாக அடைச்சி இன்னைக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. ஸோ பொருளாதாரத்தில் ஒரு மைனஸ்ன்னு சொல்லக்கூடிய எதுவும் இல்லை. சில விஷயங்கள் பொருளாதாரத்தை முன்னேற்றத்தினால ஒரு மாற்றங்கள், ஒரு அதர் திங்கிங், ஒரு பிஸ்னஸ் கொஞ்சம் அடிஷனலாக பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி திங்கிங் கூட சில பேருக்கு வரக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்குது. மொத்தத்தில் ஆதாயமான பணவரவு மிக்க ஒரு அருமையான நாளுங்க. மனம் உடலை பொறுத்த வரைக்கும், ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சின்ன சின்ன இடர்வடலை சந்திச்சா கூட பெரிய இஷ்யூஸ் ஒன்றும் வர மாதிரி இல்லைங்க. வண்டி வாகனத்தில் போகிறப்ப மட்டும் கொஞ்சம் நிதானம் தவறாமல் போயிட்டு வாங்க. புனர்வோசத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரி அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணி அப்படியே கேஷுவலாக கடந்து போயிடுவீங்க. ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது இல்லைங்க. போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, பணம் லாபத்தை இன்றைக்கி கடன் கொடுக்கலாமா, செலவு பண்ணலாமா அப்படின்னு மாதிரி ரட்டிப்பு மனநிலை வரக்கூடிய காலகட்டம் போஸ்டத்துக்கு கொஞ்சம் இருக்கும். பட் ஃபைனலாக தெளிவான முடிவு எடுப்பீங்க. அதில் எந்த மாற்ற கருத்து இல்லைன்னு வச்சுக்கலாம். ஆயுளத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஊக்கம் மிகுந்த, மகிழ்ச்சி நிறைந்த, ஆதாயம் மிகுந்த நாள் அப்படின்னு ஓப்பனாக சொல்லலாம். மொத்தத்தில் கடகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பல விஷயங்கள் கடந்து நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. சிம்மராசி என்பர்களே, இன்னைக்கு போல எந்த நாளும் உங்களுக்கு அமையாது. யார் எதை சொன்னாலும் பொறுமையாக காது கொடுத்து கேட்டு அவங்க சொல்கிறதுல உண்மைத்தன்மை இருக்கா இல்லை நமக்கு ஜால்ரா அடிக்கிறானா அப்படின்னு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அவங்கள பற்றி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு, ஒரு மாறுபட்ட எண்ணங்கள், இது வரைக்கும் அவர் எப்படியோ இன்னைக்கு அவங்க பேசுகிற பேச்சு, அவங்களோட செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனித்து ஒருத்தரை பற்றி தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய அருமையான காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. அப்பேற்பட்ட உங்களுக்கு மற்றவர்கள் எண்ணங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு செயல்பாடம் காட்டி உங்கள் மேலே ஒரு நல்ல மதிப்பு, ஒரு மரியாதை கண்டிப்பாக மற்றவங்ககிட்டையும் அதிகரிக்குன்னு வச்சுக்கங்களேன். அப்பேற்பட்ட உங்களுக்கு சில விஷயங்களில் சில பேர் ஜால்ரா போடுற மாதிரி இருந்தால் கூட அது உண்மை இருக்கான விழிப்புணர்வுடன் நீங்கள் செயல்படணும். உன்னை போல உலகத்தில் இது யாரே கிடையாதுப்பா, ஸ்ட்ரெயிட்டாக கடவுள் அப்புறம் நீதான் அப்படின்னு ஜால்ரா அடிப்பாங்க. ஆஹா அப்படின்னு தற்பெருமைக்கு, தற்புகழ்ச்சிக்கு இதை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பண வரவு செலவு எல்லாமே கொண்டு போயிடுவாங்க. மாப்பிள்ள அத்தனை பேசுங்களே, ஒரு 2000 கடன் கூட அப்படின்னு உங்களை நைச்சியமாக பேசி பணத்தை வாங்கிட்டு போயிடுவோம். அதில் மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருக்கணும். நீங்கள் உஷாரான தன்மையில் இருப்பீங்க. உங்களுக்கு மேலே ஐஸ் வச்சு என்ன பண்ணுவீங்க, வலிக்கிட்டு விழுந்துருவீங்கள. அப்பேற்பட்ட தன்மையில் இன்றைக்கி எதிர்பாராத சில விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஊக்கமான செய்தியை கொடுக்க போகுது. அப்புறம் எதிர்பாராத செய்திகள் ப்ளஸ்ஸாக இருந்தால் நல்லதுங்க, மைனஸாக இருந்தால் செலவு அதிகமாகிடும். கொஞ்சம் உஷாராக இருக்கும்னு வச்சுக்கலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அன்பு, பாசம், நேசம், அரவணைப்பு அதெல்லாம் எந்த பஞ்சம் இல்லைங்க. பஞ்சமில்லாத அன்பு உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது. பணத்துக்கு மீறிய ஒரு அன்பு, பாசம் அம்னியிட கிடைக்க போகுது. அனுசரணையாக கண்டிப்பாக நடந்துக்குவாங்க. அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் உண்டு. மாமனார் அந்த சொந்தங்கள் வகையில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சகோதரிகள் வகையிலும் பெரிய தொந்தரவு இல்லை. பிள்ளை குட்டி கொஞ்சம் செலவிக்கிற அளவுக்கு அப்போ கொஞ்சம் காசு அனுப்பு, பணம் பத்திரம் அப்படின்னு கேட்பாங்க. பசங்களுக்கு தான் அனுப்புகிறேன், கஷ்டப்பட்டா அவங்களுக்கு தானே கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் தேவையான பணத்தை அனுப்பி வைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ ஒவ்வொரு விஷயத்திலும் நிதானமாக தான் செலவு பண்ணுவீங்க. ஒரு விஷயத்தில் ஏமாறுறீங்க அப்படின்னா அதான் சொன்னேன், தற்பெருமை பல பேர் உங்களை பற்றி ஆகா ஓகோன்னு புகழ்ந்து அதுக்கு மட்டும் மயங்காமல் இருக்கு. திருப்பி ஏன் சொல்கிறேன்னா அப்பேற்பட்ட பல உறவுகள், பல நட்புகளை சந்திக்க வேண்டிய காலகட்டம் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி 14 இருக்குதுங்க. மற்றபடி தொழில், வேலை, இதில் எல்லாம் வியாபாரத்துல எல்லாம் பஞ்சம் இல்லாத ஒரு நிறைய தனவரவு, பணவரவு, பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. மற்றவங்க கண்ணு படக்கூடிய அளவுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு அமைய போகுதுன்னு வச்சுக்கங்களேன். அதனால் ஓவராக எப்பா நேற்றோட ஓவரலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சா கூட வெளியே சொல்லப்படுது. உங்கள் பண வரவு செலவை பற்றிலாம் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது எக்ஸப்ட் உங்கள் ஃபேமிலி, ரைட்டுங்களா? அதனால் கொஞ்சம் பொறாமைத்தன்மை உங்கள் மேலே அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குங்காட்டி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பொருளாதாரம், கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பெரிய தொந்தரவு இல்லை, சொல்லிட்டோமே. ஆகா ஓகோனது இருக்க போகுது, ரைட்டுங்களா? அப்பேற்பட்ட உங்களுக்கு உடல், மனம், ஆரோக்கியம் ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லாத்த பற்றி புரிஞ்சுக்குவீங்க. அப்புறம் என்ன, ஹாப்பி தானுங்க சிம்மராசி நேயர்களே. மகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கிட்டையும் உங்களுக்கு தான் ஜால்ரா கோஷ்டி நிறையா இருக்குது. விழிப்புணர்வுடன் யார் எப்படி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் உஷாராக இருக்கும்னு வச்சுங்களேன். பூரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுக்குமே நிதானம் தவறாத வாழ்க்கை அப்படிங்கிறத கற்றுக்குவீங்க இன்றைக்கி சிம்மராசியில் இருக்கக்கூடிய பூர நட்சத்திரக்காரன். உத்திர நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐஸ் வச்சா அவனை பற்றி தெரிஞ்சுக்குவீங்க. உண்மையாக நண்பன் யாருன்னு புரிஞ்சுக்குவீங்க. மற்றவங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டு, மற்றவங்க எண்ணங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டு உத்திர நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி பவித்திரமாக இருக்க போகிறீங்க. சிம்மராசி இன்னைக்கு நேற்றை விட ஒரு மாற்றமான நாள் அப்படின்னு ஓப்பனாக சொல்லலாம். நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. கன்னிராசி நேயர்களே, சார் தடங்கள், பிரச்சனைகள், 10 பேருக்கு ஒரு காரியத்தை பண்ணலாம் சந்தேகத்தோடு பண்ணுறது, இது எல்லாம் நீங்கி இன்றைக்கி எல்லாமே படிப்படியாக குறைஞ்சு
ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றமான உங்களுக்குள்ளேயே ஒரு உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு அருமையான நாள் இந்த புரட்டாசி 14 கன்னிராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு. மற்றவங்களை பற்றி ஒரு கண்ணோட்டத்தில் ஒருத்தர் பார்த்தா நீங்கள் 10 கண்ணோட்டத்தில் பார்ப்பீங்க. இவன் நல்லவன் சொன்னால் கூட நம்ம கண்ணுக்கு இப்படி தெரியலையே அப்படின்னு சந்தேகத்தோடய பார்ப்பீங்க. அந்த சந்தேகமெல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகி ஒரு நல்ல சொல்யூஷன் கிடச்சி ஒருத்தர் மேலே ஒரு ஒப்பீனியன் மாறக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்கு. அதனால் உங்களை பற்றி அவங்க புரிஞ்சுக்குவாங்க, அவங்கள பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்ல ஒரு இதாக இருக்கும். பட் சந்தேக பார்வை எல்லாத்துக்கிட்டே இருக்குது. என்ன தான் சம்பாதிக்கிறேன், பணத்தை கொண்டு கொடுக்குறேன், என்ன பண்ணுறான்னு சொல்லவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு மனசுக்குள்ளே இருக்குது. கேட்க முடியாது. கேட்டால் என்னையை கொடுத்து 100 ரூபாய் கணக்காகிறேன் நீயே அப்படின்னு சண்டைக்கு வந்துடுவாங்க. அதனால் கேட்கவும் முடியாமல் கேட்டதை கொடுத்தனாக அனுப்புகிறா. குடும்பம்னா அப்படித்தான் இருக்குது அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் அன்பு அரவணைப்பு அதுக்கெல்லாம் பஞ்சம் இல்லைங்க, ரைட்டுங்களா? அப்படி ஒரு அந்யோன்யமான குடும்பம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறது. கடவுள் கொடுத்த கிஃப்ட்னு இருந்தால் கூட அப்பா அம்மாவுக்கிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேச முடியலையே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்குது. நம்ம குழந்தை குட்டிக்கிட்ட பேச முடியல, எதை பேசினாலும் எரிஞ்செரிஞ்சு விழுகிறான். எதுக்கடா 100 ரூபா அப்படின்னு கேட்டால் அம்மா மட்டும் கேட்டால் பணம் கொடுத்துட்டே இருக்கிறேன், என் தங்கச்சி கேட்டால் பணம் கொடுக்குறேன், எனக்கு கொடுக்க மாட்டேன் பையன் சண்டைக்கு வருவேன். இன்னும் நம்மளை பற்றி ஒருத்தனுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானேன்னு குழந்தை குட்டிக்கிட்ட, அதாவது காலேஜ் படிக்கிற பசங்க உள்ளேக்கிட்ட கொஞ்சம் மனசுக்குள்ளே கொஞ்சம் சின்ன வருத்தங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. சகோதர சகோதரிகள் ஒரு தொந்தரவும் இல்லைங்க, எல்லாமே நல்லா இருக்காங்க. குடும்பத்துக்காக செலவுட்டு தயங்க மாட்டீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் வரவு செலவில் இன்றைக்கி அமோகமாக இருக்குது. ஏன்னா தொழில் வியாபாரம் வேலையை பொறுத்த வரைக்கும் எந்த தடங்களும் இல்லைங்க. நினச்சதை விட இன்றைக்கி நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய லாபம் அதிகம் தரக்கூடிய ஒரு அருமையான நாளாக தான் உங்களுக்கு வந்திருக்கு. சில பேர் எதிர்பாராத சின்ன சின்ன அலைச்சல் இருந்தால் கூட அந்த அலைச்சலுக்கு உண்டான வரவு கண்டிப்பாக அதிகமாக இருக்குது. சேமிப்பு ஓரளவுக்கு நல்ல உயரக்கூடிய திருப்தி தரக்கூடிய ஒரு பொருளாதாரம் கண்டிப்பாக அமைய போதுங்க உங்களுக்கு. அதை பற்றி கவலையே பட வேண்டியதில்லைன்னு வச்சுக்கோங்க. மொத்தத்தில் உங்களுக்கு இந்த உடல் மனம் ஆரோக்கியம் இன்னைக்கு அமோகமாக இருக்குது. சிரிச்சுக்கிட்டே காலதள்ளிட்டு போயிடுவீங்க. உட அம்மனே ஏன் கோச்சுக்கிற வாழ்க்கைனா அப்படித்தான் இருக்கு, பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தால் கூட செலவு கணக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு கொஸ்டின் இருக்குது. பதில் மட்டும் தெரியவே தெரியாது. அது எல்லா காமன் பிரச்சனை தான், என்ன பண்ணுறது? அப்படி இருக்கிற உங்களுக்கு உத்தர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகள் பல தடங்கல்கள் இருந்த காலம் போய் இன்னைக்கு படிப்படியாக குறைஞ்சு ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய உற்சாகம் பிறக்கக்கூடிய அருமையான நாளுங்க. அஷ்டம நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த விட லாபம் அதிகமாக இருந்தாலும் அந்த லாபத்தை நீங்கள் கரெக்டாக கொண்டாந்து வீட்டில் கொடுப்பீங்களான்னா சந்தேகம் தானுங்க. செலவுகள் அந்தளவுக்கு இருக்குது. பார்த்து வீண் செலவு வெட்டி செலவு பண்ணாமல் பார்த்து லாபத்தை கொண்டாந்து வீட்டில் கொடுத்துருங்கோ. அஷ்டம நட்சத்திரக்காரங்களே, சித்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகள் பல இஷ்யூஸை நீங்கள் கடந்து இன்னைக்கு ஜெயிக்கிறப்ப கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அளவில்லாமல் இருக்குங்க. கன்னி இன்னைக்கு ரொம்ப ஒரு சூப்பரான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. கொஞ்சம் அஸ்தம் மட்டும் கொஞ்சம் லெவலாக இருந்துக்கணும், செலவு பண்ணிடக்கூடாது. நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. துலாம் ராசி நேயர்களே, சார் இன்றைக்கி அந்த வேலையை செஞ்சாங்க சார், என்ன கஷ்டம் வந்தாலும் சரி சார், பெண்டிங் இப்படின்னு பெண்டிங் இருக்கக்கூடிய ஒர்க்கை இன்றைக்கி கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக உங்களாலேயோ உங்கள் சபார்டினேட் மூலியமாவோ உங்கள் எம்ப்ளாயிஸ் மூலியமாவோ கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிருவீங்க. கூட்டணி ஓட்டுனாலே அந்த காரியத்தை ஜெயிச்சிருவீங்க. அப்பேற்பட்ட மன வலிமை ஒரு பிளான்டு டே அப்படின்னு அமைய போதுங்க இந்த துலாம் ராசி நேயருக்கு. புரட்டாசி 14 செப்டம்பர் 30 அப்புறப்பட்ட செவ்வாய்க்கிழமை முருகன் உங்களுக்கு கொடுத்துருக்காருங்க. தைரியமாக இருக்கலாங்க. நீங்கள் எதுவுமே புதிய நம்பிக்கை இன்றைக்கி பிறக்க போகுது. இது வரைக்கும் இல்லாத நம்பிக்கை உங்களுக்கே. எனக்கே கான்ஃபிடென்ட் வந்துருச்சு, ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்கள் செயல்பாடே வித்தியாசமாக இருக்குது. மற்றவங்க என்ன இவனா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சுறுசுறுன்னு துருதுருன்னு வேலை பார்ப்பா, வெட்டினா எதுக்கு பேசிட்டு இருக்கிற நீயே அப்படின்னு சண்டைக்கு போவீங்க. என்னையே அது நாங்கள் வேலை செஞ்சால் நீ வந்து வெட்டினாயும் பேசிகிட்டு இருப்பேன், இன்னைக்கு இப்படி சொல்கிறையே அப்படின்னு உங்கள் மேலே ஒரு நன்மதிப்பு அப்படி மாறக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டம்னு வச்சுக்கிட்டேன். ஸோ அதனால் உங்களுடைய தேஜஸ் ரொம்ப ஜொலிக்க போகுதுங்க. அடாடாடா, இன்னைக்கு உங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு அருமையான இந்த புரட்டாசி 14 மறுபடியும் இது போல் நாள் கிடைக்குமா அப்படின்னா யோசனை தான் பண்ணணும். அப்பேற்பட்ட உங்களுக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அப்புறம் என்னங்க, ஹாப்பி தான், எல்லாம் அனுசரித்து போவோம். கையால் வலிமா அப்படின்னா அப்படிங்களா வாங்க சுடுதண்ணி வச்சு தரேன் அப்படின்னு ஈவன் முடிஞ்சா உங்களை சுடுதண்ணி வச்சு குளிச்சு கூட விடுவாங்க. அந்த அளவுக்கு அந்நியோனியம் அதிகரிக்க போதும் குடும்பத்தில். நம்மகிட்ட சுப செய்தி, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சுப செய்தி ஒன்று கண்டிப்பாக கிடைக்க போகுது. அப்பா அம்மானுடைய ஒரு பிளெஸிங்ஸ் ஃப்ளெக்சிபிள் டைமில் கிடைக்கும். பாருடே நீ பண்ண எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். சகோதர சகோதரிகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பான். புள்ள குட்டி அப்படியே உங்களுக்கு அடிமை தானே, அப்பா சொன்னால் 1000 விஷயம் இருக்குமையா அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் அப்போ சப்போர்ட்டாக இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு அருமையான நாளாக தான் இன்றைக்கி இருக்குதுங்க.
அதே சமயத்தில் உங்களுக்கு வேலை, தொழில், பொருளாதாரத்தில் ஒன்றும் பிரச்சனையும் இல்லைங்க. வியாபாரம் ஆகா ஓகோன்னு தான் இருக்கு. ரைட்டுங்களா? லாபம் கம்மியாக கிடைச்சா கூட மகிழ்ச்சி, உற்சாகத்துக்கு பஞ்சம் இருக்காது. அதே சமயத்தில் அடுத்தது பொருளாதாரம், கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து பெரிய தொந்தரவு இல்லைன்னு வச்சுங்களேன். இன்றைக்கி மகிழ்ச்சியான நாளுங்கிறப்ப இதெல்லாம் பெரிய லெவலில் பேச வேண்டியதில்லை. இருந்தாலும் கடன் சார்ந்த பிரச்சனைகளில் மனம் அங்கங்கே போயிட்டு வந்தால் கூட பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. அந்த கடனை போன வாரம் கொடுக்கணும்னு நினச்சேன், கொடுக்க முடியலையே அப்படின்னு ஒரு மன ஏக்கம் இருந்தால் கூட பெரிய அளவு பாதிப்பு இருக்காது. அந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. உடல் மனம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாப்பி. முதல்ல எதிர்பார்த்த செய்தி எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் காட்டி நீங்கள் ஒரு ஸ்திரத்தன்மையோட இந்த நாளை கடக்கலாங்க. சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு புதிய ஒரு மனுஷனா, புதிய உற்சாகத்துடன், புதிய நம்பிக்கையான ஒரு விஷயம் நடக்க போது. ஹாப்பிக்கு பஞ்சம் இருக்காது. ஒரு தனித்துவமான நாளாக நீங்கள் கொண்டாடலாங்க. சுவாதியை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் பொறுமையாக இருந்து உங்களுக்கு பொறுமைனா என்ன அப்படின்னு அது பொறுமை மேலே எரிச்சல் வர அளவுக்கு இருந்த உங்களுக்கு இன்னைக்கு அந்த பொறுமையை தாண்டி ஒரு நல்ல காலகட்டம், ஒரு நல்ல செய்தி ஒன்று கிடைக்க போகுதுங்க. விசாரணத்தை பொறுத்த வரைக்கும் தீர்க்கமான முடிவு எடுக்க முடியலைங்க சார். கன்ஃபியூஷன் அப்படின்னு இருந்த உங்களுக்கு நோ கன்ஃபியூஷன் அப்படிங்கிற டே இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. மொத்தத்தில் இன்னைக்கு இந்த துலாமுக்கு அமோகமான நாள், அற்புதமான நாள், பிரகாசமான நாள் அப்படின்னு சொல்லலாம். புரட்டாசி 14 என்ஜாய் பண்ணுங்க. எல்லாம் முருகன் செயல். நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. ஸ்கார்பியோ அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களே, சார் நல்லா தான் சார் பேசிகிட்டு இருந்தான், சொந்தக்காரன் தானுங்க, நல்லா தான் பேசிட்டு இருந்தான், நான் நல்லா தான் பேசிட்டு இருந்தேன், திடீர்னு ஏதோ சொன்னாலும் எமோஷனல் 4-2 வாரம் சொல்லிட்டுங்க, சண்டைக்கு வந்து கோவப்பட்டு போயிட்டானுங்க அப்படின்னு நீங்கள் பொறுமை இழந்து சில வார்த்தையை சொல்கிறதங்காட்டி அதை 1க்கு 2 தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சண்டைக்கு வர ஆட்கள் நிறையா இருப்பாங்க. உறவாகட்டும், நட்பாகட்டும், அப்படியெல்லாம் இருப்பாங்க. அப்பேற்பட்ட பல விஷயங்களுக்காக நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சால் கூட மற்றவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. மற்றவங்க புரிஞ்சுக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டால் இந்த நாள் கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைய நாள் அவங்க எதை சொன்னாலும் சரி அப்படியா அப்படின்னு தலை ஆட்டிட்டு கம்முன்னு இருந்துட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. பதில் சொன்னா தானே சண்டை வரும். பதிலே சொல்லினா அப்பேற்பட்ட முடிவை எடுக்கக்கூடிய சில பேர்த்தினால இந்த நாளை என்ஜாய்ஃபுல்லாக கொண்டு போகலாம். ஆனால் அப்படி இருக்கிற கஷ்டம்னு வச்சுக்கல, ஏன் கேள்வி கேட்டாக்கிற பதில் சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னு பேசுவாங்க. அதனால் பதிலை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதிர்பார்ப்பாங்க நம்மக்கிட்ட. நமக்கு அப்படி சொல்ல தெரியாது. உண்மையை நீங்கள் உண்மை விளம்பியாச்சே, உண்மையை விளம்புறப்போ சண்டை வரத்தானே செய்யும். இப்போ ஏற்பட்ட ஒரு காலகட்டம் வித்தியாசமான ஒரு நாளாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஸ்கார்பியோ கொடுத்துருக்கு. புரட்டாசி 14ஆம் தேதி மனசளவில் இப்படியெல்லாம் தான் ஒரு டெக்னிக்காக நம்மளை மாற்ற வைக்கிறானுங்களா அப்படின்னு பல விஷயத்தை புரிஞ்சுக்குவீங்க. ஒரு நம்பிக்கையும் பிறக்கும். இவங்ககிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும்டா, ரிஸ்கான ஆளுப்பா அப்படின்னு பல பேர்த்து மேலே 10 ஒப்பீனியன் மாறி ஒரு உங்களை பற்றி நீங்களே புரிஞ்சுக்கிட்டு இவங்ககிட்ட இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணக்கூடிய நாளாக இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இருக்குது. அதுலேயும் சில பேர்த்துக்கு இந்த விலகி சென்ற நட்பு, தள்ளி போன உறவுகள் கூட ஒன்று சேர்ந்து வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. அதுவும் நடக்குது. ஆனால் வர்றப்போ அவங்க ஏன் விலகி போகணும்னு சொல்கிறப்போ நீங்கள் அமைதியாக இருக்கிறது நல்லது. எனக்கு அப்போ தெரியுமாடா நீ தான் தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா கோவம் வந்துடும். அப்போ நீ மட்டும் பர்ஃபெக்டா அப்படின்னு சண்டைக்கு வந்துடுவாங்க. எல்லாம் நம்ம வாய் தானுங்க, வேறு என்ன பண்ணுறது. இப்போ ஏற்பட்ட விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் அம்மனிக்கிட்டே அப்படி தான் இருக்கணும். அம்மனி ஒன்று சொன்னால் ஆமாஜாமி ஓடுறது உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா நான் சொல்லிட்டே இருக்கிறேன், நீ வாட்டுக்கு என்ன பேசிகிட்டு இருக்கிறேன், புரியுதே இல்லையா, எப்போ பார்த்தாலும் நான் ஒன்று சொன்ன நீ ஒன்று பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்மளை கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸில் வச்சுருவாங்க வீட்டில். அன்பு பாசம் நேசங்களை பஞ்சம் இல்லை. வாய் வார்த்தைகளோட சண்டை வரக்கூடிய காலகட்டம் விருச்சிகத்துக்கு கொஞ்சம் இருக்குது. அப்பா மட்டும் எப்படித்தான் அனுசரணையாக பேசணும். ஏன்னா நான் ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன், நீ வாட்டுக்கள் ஒன்றும் பேசவே மாட்டேங்கிறேன் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஒன்று செஞ்சாலும் இந்த வாரம் முடியாதுங்கப்பா, அடுத்த வாரம் போய்க்கலாம் அப்படின்னு பொறுமையாக பேசணும். இப்படி பொறுமையாக வார்த்தைகளுடைய என்ன சொல்லுவாங்க விளையாட்டு, வார்த்தை ஜாலம் இருக்குல்ல, அதை நீங்கள் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணலைன்னா சிக்கல் வந்துருங்கோ விருச்சிக ராசி நேயர்களுக்கு. அமைப்பு அப்படி இருக்குதுங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் மகிழ்ச்சி உற்சாகத்துக்கு பஞ்சமாக இருக்காது. விளையாட்டு போல தான் பேசுவீங்க, வினையாக போயிருந்து வச்சுக்கோங்களேன். அதனால தான் எதுலேயுமே. அதே சமயத்தில் வேலை, வியாபாரம், பொருளாதாரத்துலையும் எப்படி தான் எதை யார்கிட்ட பேசணும் அப்படி பேசணும். அது பார்ட்னர் ஆகட்டும், உங்கள் வாடிக்கையாளர் ஆகட்டும், கூட வேலை செய்கிற வேலையாளாகட்டும், அல்லது உயர் அதிகாரியாகட்டும், கேஷுவலாக சொல்லுவீங்க. ஆனால் அவங்க வேறு மாதிரி மீனிங் எடுத்துக்குவாங்க. அதெல்லாம் நிறுத்தி நிதானமாக என்ன பேசுகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணணும். மற்றபடி பொருளாதாரம், கடன் சார்ந்த பிரச்சனைகள், லாபத்துக்குலாம் பஞ்சம் இல்லை. அது தொழில் போய் வியாபாரம் டெவலப் ஆகுது, அதெல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க. லாபத்துக்கு பஞ்சம் இல்லை. அதில் எந்த ஒரு குறைகள் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக தெரியலைங்க. நல்ல ஒரு நிகர லாபம் அமோகமாக இருக்குதுங்க. உடல் மனம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் ஹாப்பியஸ்ட் மேன் தான். மற்றவங்கள ஹாப்பியாக வச்சுருக்கிறோமா இல்லையாங்கிறது தான் பிரச்சனைங்க. பார்த்து உஷாராக நடந்துக்குவாங்க. விசாரணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான். பல பேர் என்ன சொன்னாலும் சரி, என்ன சொல்கிறாலும் பொறுமையாக கேளுங்க. அவசரப்பட்டு துடுக்குத்தனமாக வார்த்தைக்கு இது விட்டுறாருங்க.
வம்பா போயிருங்க. நல்லதான் பேசுவீங்க, ஆனால் நல்ல பேர் கிடைக்காதுன்னு வச்சுக்கங்களேன். கொஞ்சம் ஜாக்கிரதை இருந்துக்கோங்க. அனுச மாதத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரவு பொருளாதாரத்தை பொறுத்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மன மகிழ்ச்சி பஞ்சம் இருக்காது. எவன் அதை சொன்னா என்ன, எங்களோட காசு இருக்குது, நான் என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு நல்லா என்ஜாய்ஃபுல் டே தான் உங்களுக்கு. கேட்டை நஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்படித்தான். பொறுமை நிதானம் வளர்ந்து பண்ணிங்கன்னா குடும்பத்துலேயும் பிரச்சனை தான், தொழில் வியாபாரம் வேலையிலையும் பிரச்சனை தான். அதனால் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் கேட்டை நஷ்டக்காரங்க பொறுமையாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க. விருச்சிகம் ஒரு வித்தியாசமான நாள் அப்படின்னே சொல்லலாம். நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. சஜிடேரியஸ் தனுசு, அடாடாடா இன்னைக்கு அவசரப்பட்டு எதையும் பண்ணிடுறாங்க. ரொம்ப கவனமாக ஒவ்வொரு விஷயத்திலும் செய்யணும், ரைட்டுங்களா? ஏன்னா ஒரு காலகட்டம் புரட்டாசி 14 செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் அப்படி இருக்குது. எதுலேயுமே நிதானத்துடன் செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குங்காட்டி அப்படி நிதானம் தோறி செலவு நம்ம செஞ்சுட்டோம்னு வச்சுன ஒரு காரியத்தை அது வந்துங்க நமக்கு ஒரு பயனற்ற அந்த செயல் பயனற்ற முடிவாக வந்துடுன்னு வச்சுக்கோங்களேன். வண்டி வாகனத்தில் போகிறப்ப கூட ரொம்ப ஜாக்கிரதையாக தான் போகணும். எதுலேயுமே விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக உங்களுக்கு கொடுத்துருக்காரு. இது ஒரு டெஸ்டிங் டே அப்படின்னு சொல்லுவோங்களே, டெஸ்டிங் டேவாக அந்த செவ்வாய்க்கிழமை முருகன் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. இதை பாஸ் பண்ணுறீங்களா ஃபெயில் ஆகுறீங்களா அப்படின்னு வச்சிருக்காரு டெஸ்ட்டு. நாம் எதுக்கு ஃபெயில் ஆகிறா, பாஸ் ஆகிற மாதிரி நடந்துக்குவோம் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிப்பாக தான் கவனிப்பீங்க. அதையும் தாண்டி கன்ஃபியூஸ் ஆகிடும். சரியா தப்பா அப்படின்னு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை இன்றைக்கி கொஞ்சம் அமைஞ்சிருக்குது. செஞ்சால் மாட்டிக்குவோமா இல்லை செய்யாட்டி மாட்டிக்குவோமா அப்படின்னு உங்களை கேட்டாலும் பதில் கிடைக்காது, 10 பேர் கேட்டாலும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ ஏற்பட்ட இரட்டிப்பு மனநிலையும்பாங்களே, அப்புறம் இரட்டிப்பு மனநிலையில் முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அமையுதுங்க. அதனால் அந்த முடிவில் தள்ளி போடுறது, ஒத்தி போடுறது, நாளைக்கு டிசைட் பண்ணிக்கலாம்ப்பா 2 days போட்டு அப்படின்னு அதை தாண்டி போகிறது கூட ரொம்ப நல்லதுங்க. சஜிடேரியஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த தனுசை பொறுத்த வரைக்கும் இப்படி உங்களுக்கு இருந்தால் கூட சில பேர்த்துக்கு பயங்கள்னால இந்த ஊருக்கு போகலாமா வேண்டாம் அதுலேயும் குழப்பம் வரும். அலைச்சலாக போயிடுமோ, வெட்டி அலைச்சலாக போயிடுமோ அப்படின்னு எல்லாத்துலேயும் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து தீங்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பம், அன்பு, பாசம், நேசம் அதுக்கு பஞ்சம் இருக்காது. என்னங்க எப்பவுமே கொஞ்சம் பிரிஸ்காக காலையில் இருந்துச்சு அன்பாக பேசுவீங்க, இன்னைக்கு சிடுசிட்டு உழுகுறீங்க அப்படிம்பாங்க. உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு வாய்ச்சிருக்கக்கூடிய உங்கள் அம்மனியை நீங்கள் கொஞ்சம் கோபதாபப்பட்டு பேசக்கூடாது. சுப செய்திகளுக்கு சின்ன சின்ன தடங்கள் இருக்குங்காட்டி கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் காலதாமக்கூடிய காலகட்டம். அப்பா அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க பாட்டுக்கு அவங்க இருப்பாங்க, ஒன்றும் தொந்தரவு இல்லைங்க. பிள்ளை விட்டு அவங்களெல்லாம் ஒரு பிரச்சனை, உடல் அவங்கள பிரச்சனை இல்லைங்களா, தொந்தரவு இல்லாத ஒரு நாள் தான். உங்கள் மனசுக்குள்ளே சின்ன சின்ன சஞ்சலங்கள் கொஞ்சம் இருக்கும். அதனால தான் கவனம் வேண்டும், நிதானம் வேண்டும், விழிப்புணர்வு இருக்கணும் முதலே சொன்னது. அப்பேற்பட்ட உங்களுக்கு வேலை, வியாபாரம், தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது முன்ன பண்ண இருக்குன்னு வச்சுக்கலாம். காலையில் வந்து டல்லாக இருந்தால் மத்தியானம் ஆவரேஜ் பண்ணிக்கலாம், லாபத்தை ஆவரேஜ் பண்ணிக்கலாம். அதில் எல்லாம் ஒரு பெரிய மைனஸ் அப்படிங்கிற மாதிரி இல்லை. கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய நாள் தானே. எதுக்குமே 1க்கு 2 டைம் யோசனை பண்ணி எதுலேயுமே செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்ல காலகட்டத்தில் இருக்கீங்க தனுசு ராசி நேயர்களே. அவசரப்பட்டு துடுக்குத்தனமாக எதுவும் பண்ண வேண்டாம். மொத்தத்தில் உங்களுக்கு வரவு செலவு தனியாக எடுத்து பார்த்தா சேமிப்புகள் நேற்று மாதிரி இருக்காது, கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ரைட்டுங்களா? அப்பேற்பட்ட உங்களுக்கு தானிக்கு நீரிக்கு சரியாக போச்சுமாங்களே. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் உடல் மனம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்னப்பண்ண இருந்தாலும் மன ஆரோக்கியத்தில் நீங்கள் தான் கொஞ்சம் முன்னேற்றத்தை கொண்டு வரணும். எப்படி இருந்தாலும் காலையில் ஒரு குலதெய்வத்தையோ இஷ்டதெய்வத்துக்கு போயிட்டீங்கன்னா அந்த மனத்தெளிவு மிக தெளிவாக கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் மூலம் பொறுத்த வரைக்கும் மூலஸ்தர் இருக்கீங்களா கொஞ்சம் குழப்பம் பண்ணலாமா வேண்டாமா, செஞ்சால் மாட்டிக்குமான்னு சொன்னோம்ல, அது உங்களுக்கு தானே. கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸ்லேயே இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கீங்க. போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகளை கண்டு பயப்பட மாட்டீங்க, பிரச்சனை கண்டு ஓடவும் மாட்டீங்க. பிரச்சனை வாட்டுக்கு இருக்குது, நீங்கள் வாட்டுக்கு இருப்பீங்க. செயல்பாட்டு தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் நல்லது தான். பிரச்சனைக்கு சொல்யூஷன் எடுக்கிற மாதிரி எடுத்து மாட்டிக்கிட்டோம்னா உஷார்த்தமாக தானே கொஞ்சம் அப்படித்தான் இன்றைக்கி நாள் இருக்குதுங்க. உத்தரகாலத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்னதான் கஷ்டப்பட்டு ஒரு நாள் காசு வந்து தங்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு மனப்புலம்பல்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். மொத்தத்தில் மூலம், போராட்டம், உத்திராடம் எல்லாமே அம்மனிக்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக பண்ணி அம்மனி ஐயங்கிட்ட வீண் சண்டைகள், வெட்டி விவாதங்கள் பெருசாக்கி விட்டுறாதீங்க. அனுசரணையாக நடந்துட்டிங்கன்னா இந்த நாள் அமோகமாக கொண்டு வரலாம். நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு யாருக்கிட்டையும் எந்த வம்பு போக மாட்டேங்க, உடுப்பாக பார்த்துக்கலாம் அப்படின்னு மற்றவங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குறதுல கில்லாடி. அப்பேற்பட்ட உங்களால் இன்னைக்கு போகிற இடத்துல எந்த ஒரு வம்பு தும்பு எதுவுமே இருக்காது. வந்தால் கூட விலகி போயிருவீங்க. ஒரு உறுதியான தன்மை, நாம் நம்ம வேலையை பார்ப்போம்ப்பா, அடுத்த மேட்டர் நமக்கு எதுக்கு அப்படின்னு ஒரு உறுதித்தன்மை, ஒரு வித்தியாசமான மனநிலைமையில் இன்றைக்கி இருக்க போகிறீங்க மகர ராசி நேயர்களே. புரட்டாசி 14 அது நல்லது. முருகன் கோயில் போயிட்டு இருந்தீங்கன்னா இன்னமும் தெளிவு கிடைக்கும். பிரச்சனைகள் வந்தால் கூட எதிர்த்து நின்று சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை முருகன் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். அப்பேற்பட்ட தன்னம்பிக்கையான நாளில் நீங்கள்
எதுக்குமே அஞ்ச மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க, துணிவுமிக்க ஆள் அப்படின்னு சமுதாயத்தில் பேர் எடுக்கக்கூடிய காலகட்டம் மகரத்துக்கு இன்னைக்கு நல்லாவே இருக்குதுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லைங்க, இல்லை நல்லாவே இருக்குது. குடும்பத்துடன் கோயில் போய்ட்டா இன்னும் நல்லா தான் வச்சுக்கலாம். சகோதர சகோதரிகள் குழந்தை குட்டியெல்லாம் ஒன்று இருக்குது. சுப செய்திகள் ஏதாவது உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கு. அப்பா அம்மா அதில் ஒரு உடல் தொந்தரவு அவங்களுக்கு எதுவும் இல்லைன்னு வச்சுக்கல. மொத்தத்தில் குடும்பம் உங்களுக்கு ஃபுல் பாசிட்டிவ், 95% ஃபுல் சப்போர்ட். அதே சமயத்தில் வண்டி வாகனத்தில் நீங்கள் போகிறீங்க, தனியாக போகிறீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கொஞ்சம் கவனச்சிதறல்கள் ஏற்படாமல் நீங்கள் இது இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கிற உங்களுக்கு தொழில் வியாபாரம் வேலையை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் ஒரு நல்ல நாள் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சின்ன பிரச்சனைக்காக ஒரு பிரச்சனையை பார்க்க ஒரே தலைவலியை பார்த்தோம், ஐயோ சமாளிக்கவே முடியல அப்படின்னு இருந்தாலும் பெருசாக உங்களை பாதிக்காது. பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த வேலையை முடிச்சுட்டு தன்னை போல தலைவலி நீங்கக்கூடிய காலகட்டம் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு சபார்டினேட்ஸ், கோ ஒர்க்கர்ஸ், வாடிக்கையாளர்கள் எல்லாமே சப்போர்ட்டாக இருப்பாங்க. பொருளாதாரம், கடன் சார்ந்த பிரச்சனைகள் அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இன்றைக்கி கடன் சார்ந்த பிரச்சனைகள் பெருசாக தொந்தரவு பண்ணாது. பொருளாதார முன்னேற்றம் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லாட்டி கூட சில கொஞ்சமாக ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம். 100% இல்லாமல் எதிர்பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் கொஞ்சம் டவுன்வேர்ட்ஸ் கொஞ்சம் இருக்கும். நட்டம் வராது, அப்படி வரவு செலவு சரியாக போச்சுன்னு சொல்லுவோங்களேன், அந்த மாதிரி. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு ரெட்டைப்பு மனையில் முடிவெடுத்துருவீங்க. உடல் மனம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கன்ஃபியூஷன் இருந்தாலும் தீர்க்கமாக முடிவெடுப்பீங்க. மொத்தத்தில் மகரம் இன்னைக்கு ஒரு என்ஜாய்ஃபுல் டே ஃபார் யுவர் தாட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. கும்பராசி நேயர்களே, அப்பாட காலையிலேயே இன்றைக்கி சுகபோகமான ஒரு சூழ்நிலையை அனுபவிக்கிறேன் சார் அப்படின்னு ஒரு நினச்ச காரியம் காலையிலேயே நிறைவேறக்கூடிய ஒரு சூழ்நிலையே அமைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. சார் நேற்று சொன்னீங்களே இன்றைக்கி வாங்க ஜம்முன்னு முடிச்சிடலாம் அப்படின்னு உங்களுக்கு அது வேலையாகட்டும் அல்லது நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியமாகட்டும் சப்போர்ட்டர்ஸ் உங்களுக்கு தன்னை போல் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க போகிறாங்க இந்த புரட்டாசி 14. அப்படிப்பட்ட ஒரு சப்போர்ட்டர்ஸ் கிடைக்குங்காட்டி இன்றைக்கி அளவில்லாமல் துள்ளி குதிக்க போகிறீங்க, ரைட்டுங்களா? இதை பார்த்து உங்களுக்கே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, எனக்கா கும்பத்தில் இருக்கிற எனக்கா அப்படி நடக்குது அப்படின்னு இன்றைக்கி சூப்பரான நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்குதுங்க இந்த புரட்டாசி 14. அப்பேற்பட்ட உங்களுக்கு குடும்பம் ரொம்ப சப்போர்ட். கஷ்டம் வந்தாலும் முன்னாடி நிற்பாங்க, மகிழ்ச்சி வந்தாலும் உங்களை அதோட ஷேர் பண்ணிக்குவாங்க. அப்பேற்பட்ட காலகட்டத்தில் நீங்கள் சின்ன சின்ன ஒரு மன மகிழ்ச்சியை கூட அம்மனியோட பகிர்ந்துக்குவீங்க, அப்பா அம்மாட்ட ஷேர் பண்ணிக்குவீங்க, பிள்ளை குட்டி கூட ஷேர் பண்ணிக்குவீங்க. வாமா இல்லை சாயந்தரம் ஒரு ஹோட்டல் போகலாம், வா ஒரு ஷாப்பிங் மால் போயிட்டு வரவா அப்படின்னு குடும்பத்தை கூப்பிடுவீங்க. அவங்களே ஆச்சரியப்படுவாங்க, என்னையாது செவ்வாய்க்கிழமை கூப்பிட்றேன், வேலைக்கெல்லாம் போலியா அன்றைக்கி அப்படின்னு அவங்களே ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஆச்சரியப்படும் வகையில் குடும்பத்தை உஷாராக ஒரு உண்மையான பாசோட பார்த்துக்குவீங்க. இன்னைக்கு சகோதர சகோதரிகள் எல்லாமே சப்போர்ட் நல்லாவே இருக்கணும். இப்படி உங்களுக்கு குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளில் முருகன் நல்ல அருள் கொடுத்தாலும் வேலை தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் சிக்கல் இல்லாத ஒரு நாளாக தான் கொடுத்துருக்கார். அந்த வாடிக்கையாளர்கிட்ட மதிப்பு மரியாதை உயரும். வேலை இடத்துல உங்களை போல இப்போ பரவாயில்லைங்க சார் அப்படின்னு ஒரு சப்போர்ட் கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும், எல்லாமே ஒரு உற்சாகமான ஒரு மனநிலையில் உங்களை வாழ்த்துவாங்க. சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு கிடைக்க போகுதுங்க புரட்டாசி 14. ஸோ வியக்க வைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இருந்தாலும் பொருளாதாரம் கடல் சார்ந்த பிரச்சனைகளில் சில பேர்த்துக்கு மட்டும் கொஞ்சம் இஷ்யூஸ் வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. ஓகே, கடல் சார்ந்த பிரச்சனைகளில் கொஞ்சம் சிக்கி தைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. கொஞ்சம் முயற்சி பண்ணால் அதுலேயும் மீண்டு வந்துடலாம். மற்றபடி நார்மலான இருக்கக்கூடிய சிறு வியாபாரிகள் அல்லது இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு பொருளாதார தடைகள் எதுவும் கிடையாது. மறைமுக தடைகள் கூட நீங்கி ஓரளவுக்கு நல்ல லாபம் அதிகரிக்கக்கூடிய நாள் அதிகமாக. மொத்தத்தில் நேற்றோட புதிய மனிதர்களை சந்தித்து நீங்கள் ஒரு அந்யோன்யமாக பேசி அதனால் உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணக்கூடிய காலகட்டம் நல்லாவே இருக்குது. ஒன்றும் தப்பு வர போகிறதுலையும் உடல் மனம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதில் பஞ்சம் இருக்காது. சின்ன சில பேருக்கு கொஞ்சம் அந்த கடன் சார்ந்த பிரச்சனை இருந்தால் கூட அதை தாண்டி வந்துடுவீங்க. மொத்தத்தில் கும்பம் இன்னைக்கு சூப்பரான நாள், அமோகமான நாள் அப்படின்னு சொன்னால் கூட அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிறரின் விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக ஒரு அனுசரணையாக நடந்துக்குவீங்க பார்த்தீங்களா, அதனால் உங்கள் மதிப்பு உயரப்போகுது, மரியாதை டெவலப் ஆக போகுது. அதை பார்த்து எல்லாருமே மகிழ்ச்சியாக இந்த நாளை கொண்டாடலாங்க, தப்பு வராதுங்க. சதய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் ஒரு உற்சாகம் மிகுந்த பொருளாதார முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லாங்க. புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த நாளில் இப்படியெல்லாம் நடக்குன்னு நினைக்கவே இல்லைங்க சார் அப்படின்னு குடும்பமும் சரி வெளி வட்டாரத்தையும் சரி ஒரு சூப்பரான ஒரு சப்போர்ட்டிங் டே, ஒரு அனுகூலமான ஒரு எதிர்பார்த்ததை விட நல்லது நடக்கக்கூடிய கும்பராசியில் அதுவும் புரட்டாதிக்கு அமோகமாக இருக்கும். நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. மீனராசி அன்பர்களே, இன்றைக்கி காலையில் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் கூட
சாயந்தரம் சார் உண்மையாலுமே எனக்கு பெரிய ஒரு வித்தியாசமான நாள் தான் சார். என்னெல்லாம் மதிக்கிறானா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவனே மதித்து வந்து எங்கிட்ட ஒரு காரியத்தை கொடுத்து, மாப்பிள்ளை உன்னையாட்டெல்லாம் பார்த்தது இல்லைன்னு என் பார்ட்னரே சொல்கிறான் சார். உன்னோட ஐடியாவே வித்தியாசமாக இருக்குதுப்பா, முதல்லையும் ஐடியாவை கேட்டிருக்கணும், நான் ஒரு முட்டாப்பையன் அப்படின்னு 10 பேர் பாராட்டுறாங்க சார் அப்படின்னு உங்கள் மேலேயே உங்களுக்கு பெரிய பெரிய நம்பிக்கை வரக்கூடிய காலகட்டம் இந்த மீனத்தில் இருக்குதுங்க. புரட்டாசி 14 வேலையில் சார் இந்த வேலையை இன்றைக்கி முடிக்க முடியாதுன்னு நினச்சேன், ஆனால் டக்குன்னு முடிச்சிட்டேன் சார். அவ்வளோ சப்போர்ட்டுங்க சார். இன்றைக்கி மேலதிகாரி வந்து இருக்கார்ல, அவர் எப்பவுமே அப்படி பேச மாட்டாரு, இங்கே பிரதர் கொஞ்சம் கொலாவராரு அப்படின்னு எல்லாத்துடைய சப்போர்ட்டும் இந்த மீனராசி நேயர்களுக்கு புரட்டாசி 14 கோச்சார அமைப்பு பிரகாரம் நல்லாவே இருக்குது. நல்ல சிந்தனைகள், நல்ல ஊக்கமான முன்னேற்றத்துக்கான படிக்கட்டுகள், வெற்றிக்குண்டான வழிகள் எல்லாம் தெரியக்கூடிய காலகட்டம் மீனராசிக்கு வரும். இப்படிப்பட்ட நாளும் வருமா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு எல்லா விஷயம் நடக்க போகுது. பல விஷயங்கள் மாற்றங்கள் மூலிமா உங்களுக்கு சுய முன்னேற்றத்துக்குண்டான வழியும் கிடைக்க போகும். எதிர்பார்க்காத ஒரு நாள் அப்படின்னே நீங்கள் சொல்லலாங்க. அதுலேயும் குடும்பம் எல்லாம் அடாடா அனுசரணைக்கு பஞ்சமே இருக்காது. அப்பேற்பட்ட அந்நியோன்யம், அளவில்லாத அளப்பரிய அன்பு, பாசம், நேசம் அப்படின்ட்டு அப்படி வாரி வழங்க போகிறாங்க. அப்பேற்பட்ட காலகட்டத்தில் அப்பா அம்மாவனுடைய பிளெஸிங்ஸ் நல்லா இருக்கும். அம்மாவனோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கும், கொஞ்சம் பார்த்துருக்கணுங்க. அங்கே மூதாதைய சொத்து இருக்குல்ல, அங்கே பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் கூட ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. வாப்பா ஐபிஎஸ்சில் முடிச்சுக்கலாம், அது ஏன் சண்டையை போட்டுக்கிட்டு ஏன் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கணும் அப்படின்னு அவங்களே சமாதான பேச்சுக்கு வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. குழந்தை குட்டி ஆரோக்கியத்துக்கு பஞ்சம் இல்லை, படிப்புக்கு பஞ்சம் இல்லை, ஒன்றும் உங்களை புரிஞ்சு அறிஞ்சு நடந்துக்குவாங்க. மனம் கோணாதபடி குடும்பம் நடந்துக்குவாங்க உங்ககிட்ட. அதுக்கு மேலே என்ன வேணும்? அப்பேற்பட்ட உங்களுக்கு வேலை தொழில் அது முதல்ல சொன்ன மாதிரி அமோகமாக இருக்குது. அற்புதமான நாள், சந்தோஷப்படக்கூடிய நாள், எதிர்பார்க்காத நாள் எல்லாமே சொல்லலாம். அப்புறம் பொருளாதார வரவு செலவு பிரச்சனை கிடையாதுங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு இது இல்லை. கடன் கொடுத்துருந்தாலும் சரி, கடன் வாங்கியிருந்தாலும் சரி, எல்லாமே ஓரளவுக்கு பொருளாதாரத்தினாலும் ஒரு முன்னேற்றம் தானே. நிகர லாபம் ஓகோன்னு இருந்தாலும் சேமிப்பும் அதிகரிக்கக்கூடிய நாள். அப்பேற்பட்ட அந்த நாளில் உடல் மனம் ஆரோக்கியம் அமோகத்திலையும் அமோகம். ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் அப்படின்னா இந்த பார்த்த ராசிலேயே மீனம் இன்னைக்கு சூப்பராகவே இருக்க போகிறீங்க. என்ஜாய்ஃபுல் டே. செவ்வாய்க்கிழமை முருகனை மனசார வேண்டிக்கும். அப்பேற்பட்ட மீனராசியில் புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் உங்கள் தாட்ஸ் எல்லாமே 1க்கு 2 டைம் யோசனை பண்ணி வித்தியாசமான ஆளியா அப்படின்னு பேர் எடுக்கிற அளவுக்கு சிந்தனைகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நல் சிந்தனைகள். அப்பேற்பட்ட புரட்டாதியை நம்ம கண்டிப்பாக வாழ்த்துத்தான் செய்யணும். வித்தியாசமான நாளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் பல இக்கல்கள், சின்ன இன்னல்கள், சிக்கல்கள் இருந்தாலும் தாண்டி ஜெயிச்சுட்டு நான் யார் தெரியுங்களா, ஜெயிச்சிருவோம் இல்லை அப்படின்னு சுய தன்னம்பிக்கை இழக்கூடிய நாள் இந்த உத்திரட்டாதிக்கு இருக்குதுங்க. ரேவதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதையுமே அமைதியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் மனசுக்குள்ளே பல சிந்தனைகள் ஓடும். அப்பேற்பட்ட சிந்தனை நல் சிந்தனையாக இருக்கும். அப்படி இருக்கிறப்போ உங்கள் வியாபாரம், தொழில், மன மகிழ்ச்சி எல்லாமே ஓகோன்றிருக்கும். மீனம் இன்னைக்கு அமோகத்திலையும் அமோகம் நல்லாவே நடக்குங்க. புரட்டாசி 14 முருகன் அருளால் நல்லா இருங்க எல்லாரும். போயிட்டு வரட்டுங்களா மீனராசினர்களே, நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. சகோதர சகோதரிகளே, இந்த 12 ராசிக்கு நம்ம கோச்சார அமைப்பை வச்சு என்ன இருக்குது யதார்த்தமாக சொல்லிட்டு முதல் வழக்கமாக நோ எடிட்டிங் கட்டிங் பேஸ்டிங் ஒன்றும் கிடையாது. என்ன பேசினா அப்படியே அப்லோட் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான். எல்லாம் முருகனர்கள். மறக்காமல் சென்னிமலை முருகனரில் செவ்வாய்க்கிழமை வேண்டிக்கும். கஷ்ட நஷ்டம்லாம் இருந்தால் தீர்த்து வச்சுருவார் முருகன், நம்பி பண்ணுங்க. ரைட்டா? எத்தனையோ இது பண்ணியிருக்காரு, உங்களுக்கு பண்ணாமே போயிடுவார். நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. சென்னிமலை முருகனுடைய அருள் முழுசாக உங்களுக்கு கிடைக்க நானும் இங்கிருந்து பிரார்த்தனை.